ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயரில் பிஆர் ரேங்க் இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு சில ஃபேவரட்டான பிளேசஸ்லாம் இருக்கும்ல, லைக் கிளாக் டவரு, பொச்சினாக்கு, பீக்கு, ஃபேக்ட்ரி அப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து இறங்கி நீங்கள் கில் அடித்து நீங்கள் விளையாடிட்டு இருப்பீங்களா, லூட் அடிச்சுட்டு. இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபேவரட்டான பிளேஸ் ஒன்று இருக்குது. ஆனால் அது வந்து இப்போ தான் மாறிச்சு. கொஞ்ச நாளாக அங்கே தான் நான் இறங்கிட்டு இருக்கேன். அது என்னன்னா கேப்டவுன் தான். அங்கே கேப்டவுனில் இறங்கி நான் நிறைய இடத்துல லூட் அடிச்சுட்டு நான் போயாவாக வச்சுருக்கேன். அதுக்கு மெயினாக இருக்கக்கூடிய ஒரு காரணம், நான் ஒரு வீட்டில் இறங்குவேன். இப்போ அந்த வீட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்க போகிறேன். அது எங்கே இருக்குன்னா கேப்டவுனில். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அது கேப்டவுனில் போய் தான் நம்ம அந்த வீடை வாங்க போகிறோம். அந்த வீடை நான் எதுக்கு அந்த வீடை வாங்குறேன்னா, இனிமேல் நான் எப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆனாலும் சரி அங்கே தான் போய் நான் ஃபஸ்ட்டு லூட் அடிச்சதுக்கப்புறம் தான் நான் மற்ற இடத்துல லூட் அடிச்சுட்டு நான் போய் கில் அடிப்பேன். அது வரைக்கும் எவனையும் தொடவும் மாட்டேன், எந்த ஒரு லூட்டையும் எடுக்கவும் மாட்டேன். ஃபஸ்ட்டு அந்த வீட்டில் இருக்க லூட்டு தான் போய் ஃபஸ்ட்டு எடுப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய இடத்துல போயிட்டு லூட் அடிச்சுப்பேன். வாங்க, உங்களையும் நான் என்னோடய புது வீட்டுக்கு கூட்டின்னு போகிறேன். நான் இப்போ போய் இந்த ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் போகிறதுனால சரி நான் பாதி வழியிலே இறங்கிட்டு நம்ம இங்கேருந்து காரோ இல்லை எதுனா வந்து இந்த இடத்துல ஓடிடலாம், இல்லை நம்ம அப்படியே கூட போயிடலான்னு நினச்சேன். சுற்றி முற்றி பார்த்தா ஒரு கார் கூட இல்லை. சரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஓடியே போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு இறங்கினோடனே அப்படியே ஒரே ஓட்டம் தான், எத்த ஓட்டம் வேகமாக ஓடினே இருக்கிறேன் நான். சொந்தமுள்ள அத்தை மகளே முட்டெடுத்துட்டாலும் நீங்கள் சோறு கேட்டு நிற்கலாமா, டக்கு முட்டெடுத்துட்டாலும் ஒரு வழியாக நம்ம வீட்டாண்ட நம்ம வந்தாச்சு. இதுதான் நம்ம வீடு, புதுசாக வாங்க போகிற வீடு, புதுசான வீடு. இந்த வீட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் விலை கொடுத்து வாங்கிட்டேன். இப்போ வந்து இந்த வீடு என்னது தான், இனிமேல் இந்த வீட்டில் இருக்க லூட்டை மட்டும் தான் பொறுக்கி நான் விளையாட போகிறேன். இது எனக்கு ஒரு லக்கியான வீடாக இருக்கும்னு நினச்சி நான் இந்த வீட்டை சூஸ் பண்ணுறேன். ஏன் இந்த வீட்டை சூஸ் பண்ணேன்னா, பின்னாடி பார்த்திங்கன்னா கடல், இங்கே நிறைய வீடு இருக்கிறதுனால எனக்கு வந்து நேபர்ஸும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால சும்மா காற்று சும்மா அப்படியே சல்லுன்னு வரும். நைட்டு டைம்லாம் மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்கும், மற்றபடி சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் இருக்க வீட்டை வந்து நீங்களும் வாங்கிட்டு என்னோடய நேபராக எடுங்க. இல்லை உங்களுக்கு வேறு எதனா வீடு எதுனா வாங்கணும்னா நீங்களும் இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த வீடு செட் ஆகிடுச்சுன்னா, உங்களுக்கு அந்த வீடு செட் ஆகலாம் பிரச்சனையே இல்லை. என் வீட்டில் வந்து இருக்கிற லூட்டை நீங்களும் எடுத்துகிட்டு நீங்களும் நல்லா ஃபன் பண்ணி ஜாலியாக விளையாடுங்க. இப்போ நம்ம போய் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது உள்ளே இருக்க இதுவை போய் நம்ம போய் எடுத்துன்னு வந்துடலாம். லூட்லாம் எடுத்துகிட்டு நம்ம மீதி மேட்சை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மேட்சை நான் போய் ஆடிக்கிறேனோ இல்லையா அதுக்கு நான் வரல. இந்த மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இந்த வீட்டை வாங்கி இதில் இருக்க லூட்டை வச்சு விளையாடி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இதே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகிடுச்சுன்னா இந்த வீடு தான் நம்மளுது. செட் ஆகிடுச்சுன்னா இல்லை, இதுதான் நம்ம வீடு, பக்கத்து வீடு காலியாகுது, நீங்கள் வந்து வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கோங்க. என் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா பொச்சினாக்கில் வாங்கி வச்சுருக்கான், நான் கேப்டவுனில் வாங்கி வச்சுருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி நிறைய வீடுலாம் வாங்கி வைங்க. நீங்கள் எந்த இடத்துல வீடு வாங்கிட்டீங்கன்னு சொல்லுங்கள், நான் வந்து அந்த வீட்டை வந்து பார்க்குறேன். அங்கே இருக்க லூட்டை வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் இந்த வீட்டிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணிப்பேன். சரி வாங்க நம்ம ஆஸ் யூஷுவல் கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போதைக்கு நான் கேப்டவுனில் வந்து பார்த்திங்கன்னா எந்த எனிமியும் கிடையாது. நான் வந்ததுலேருந்து பார்த்தேன், அப்படி எனிமி என்னை பார்த்துருந்தானா நான் இவ்வளோ நேரம் என்னை வீடியோ எடுக்க விட்டுருக்க மாட்டேன், வந்து என்னை அடிச்சிருப்பான். எனக்கு தெரிஞ்சு கேப்டவுனில் எனிமி கிடையாது. சரி நம்ம கேப்டவுன் வந்து ஃபஸ்ட்டு போயிடலாம். இங்கே இருக்க குதிரை எடுத்து நம்ம எனிமி இருக்க சைடாக வந்து பார்த்திங்கன்னா போயிடலாம். ஈக்குவல்ட்டு இங்கே இறங்கி இன்னும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை சுற்றி அடிக்க ஆரம்பிச்சிடலாம் எனிமி தான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கன்னை மாற்றிடலாம், கார்டு கன்று. நம்ம இங்கே வந்து நம்ம கொஞ்சம் மெதுவாக அமைதியாக இருக்கணும், ஏன்னா கொஞ்சம் சவுண்ட் விட்டாலும் மொத்தமாக ஓடி வந்துடணும் உள்ளேருந்து. ஆனால் நம்ம கொஞ்சம் மெதுவாகவே போகலாம் உள்ளே. நானும் வந்ததுலேருந்து தேடுற ஒரு எனிமி கூட கண்ணில் மாட்டான். இது பீக்கு மாதிரி இல்லை. சரி ஒருவேளை நம்ம அங்கே இறங்கிட்டு லேட்டாக வரதால இங்கே சண்டைலாம் முடிஞ்சிருக்கும் போல். இங்கே வந்து பார்த்தா ஒருத்தர் வந்து பார்த்தா லேண்ட் மைனை எல்லாருக்கும் தெரியுற மாதிரி ஒழிச்சு வச்சுக்கிறான். சரி அதை நம்ம வச்சதுக்கப்புறம் உள்ளே எதனா இருக்குன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. இதுக்காக லேண்ட் மைன்லாம் வச்சுட்டு போனேன். சரி நம்ம வந்து என்ன பண்ணோம், சரி வெளியே பக்கம் போகலாம். வெளியே பக்கம் போன மாதிரி எனிமி எதனா கிடைக்கிறானான்னு பார்த்துட்டு வெளியே பக்கம் போகலான்னு பார்த்தா சரி அங்கே ட்ராப் இருக்குது. சரி இங்கே இருக்க லூட்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ட்ராப் அடிக்க போகலாம் அப்படின்னு. சரி அப்போயாச்சும் எனிமி வருவானுன்னு சொல்லிட்டு நான் ட்ராப்புக்கு வேகமாக போயிட்டுருக்கேன். நான் வந்து அப்போ கூட பார்க்குறேன், இன்னுமே என்னை எவனும் பார்க்கவே இல்லை, நானும் எவனும் பார்க்கவே இல்லை. அலைவு 28, அது இப்போ 27 வந்துச்சு. ஸ்டாரும் 3.4 தான் இருக்குது. சரி நம்ம ட்ராப் பிடிச்சாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாராவது ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ராப்பை சுற்றிட்டே இருக்கேன். நான் ரொம்ப நேரம் சுற்றுறேன், எவனா வருவான்னு பார்த்தா எவனுமே காணோம். நானும் மேலே பார்க்குறேன், சரி மேலேருந்து வருவானுங்கன்னு பார்த்தா மேலேருந்து வரல, சைடில் ஒரு ட்ராப் விடுது. சரி அதுலையாவது வந்து வருவானு பார்த்தா வருவானுங்க அப்படின்னு நினச்சிட்டு சரி நம்ம செகண்ட் டைமே ஓப்பன் ஆச்சு. சரி இருக்கிற கண்ணை மாற்றிப்போம், நம்ம க்ரோஸாக எடுத்துக்கலாம். சரி
அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பியும் வேடிக்கை பார்த்துனுங்கிறேன், எவனுமே காணோம். அப்புறமா பார்த்தா சைடில் எவனும் இருந்த மாதிரி இருந்தது. ஸ்கோப் போட்டு பார்த்தா அவனும் யாரும் கிடையாது, அது வெறும் கல் தான். நான் என் டீம்மேட்ஸையும் கூப்பிட்றேன், வாங்கடா இங்கே எனிமிஸே இல்லைடா வாங்கடா அப்படின்றேன், வரவே இல்லை. அப்புறமா பார்த்தா சைடில் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ரீவை குத்துனுக்கிறான். ரீவை கொடுக்குறானா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேலேருந்து இறங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக எங்கேயே வெயிட் பண்ணது. நம்ம ஏடபிள்யூமா கச்சிது வெயிட் பண்ணிட்டு நான் ஓரமாக போய் நிற்கிறேன். சரி அவன் வருவான் மெதுவா அப்படின்னு பார்த்தா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் இறங்குறத நான் பார்த்துட்டேன் கீழேருந்து. அங்கே பார்த்தீங்கன்னா இறங்குறானா, நான் இங்கேருந்து மேலேருந்து ஸ்கோப் போகிறான், அவன் மாட்ட மாட்டான். நானும் சுட பார்க்குறேன், கரெக்டாக குறியும் அவன் மேலே நிற்க மாட்டுது. சரி அவன் கீழே வந்ததுக்கப்புறம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கரெக்டாக இறங்கும் போது ஒரு 175 கீழே இறங்குனதுக்கப்புறம் நாக் ஆகிட்டான். சரி அவனை போய் கிளியர் பண்ணுவோம், க்ளோவல் போட்டு கிளியர் பண்ணிட்டு சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுக்கு ஒரு கில்லு கட்சி தான், சரி ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் பார்த்துன்னே இருக்கிறேன். அறிவை பண்ண வரான், அவன் வரவே இல்லை. சரி நம்ம போவோன்னு வேகமாக போனால் நானும் போயிட்டே இருக்கிறேன். அப்போ பார்த்தா டக்குன்னு நாக் ஆகிட்டேன். இன்னொன்று பார்த்தா அவன் என்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்டா பாய்ச்சிட்டான் உட் பேக்கர் வச்சு. நானும் போய் பார்க்குறேன் எப்போ அவன் ஒன்டா பாய்ச்சேன்னு. எங்கேயோ ஒருத்தன் அச்சிருந்தான், அவன் உள்ளே போய் உஞ்சான்னு சொல்லிட்டு இவன் வந்து என்ன அடிச்சிட்டான் அவன் ஒன் டாப்பு. என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க நீங்களே. சரி நம்ம டீம்மேட்ஸ் யாராவது ரீவே கொடுப்பாங்கன்னு நினச்சி ஒவ்வொருத்தனையும் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு திசையில் ஓடினுக்கிறான். அப்புறமா வந்து இந்த ப்ரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீவே கொடுத்தாரு. நம்மளும் ரீவே பண்ணோடனே வந்து இறங்கிட்டோம் கீழே. இறங்குற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எனிமி காமிச்சிது. சரி ஓகே நம்ம இங்கே இருக்க லூட்டாவது கொஞ்சம் அடிச்சுட்டு போய் நம்ம எனிமி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுற்றி பார்க்குறேன். இந்த வின்சிஸ்டர் தவிர வேறு எந்த கன்னும் கிடைக்கல. சரி இதுக்கு நான் மேக் 10 வச்சு அடிப்பேன் பார்த்தா பக்கத்தில் ஓடலாம். அவன் நல்லா போட்டு அழுத்தி போச்சு. அப்போ தான் சைடில் ஓட்டான். சரி அடிக்கலான்னு பார்த்து ஒரு அடி அடிச்சோடனே பையன் சேர்த்து போயிட்டான். திருப்பி அவனை தான் கிளியர் பண்ணி முடிச்சாச்சு. இங்கே லூட் வச்சுட்டு பிச்சில் போய் லூட் அடிக்கிறதுக்குள்ளே அதுக்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 டீம்மேட்டும் செத்து போயிட்டாங்க. சரி நம்ம போய் அவனை ரீவே பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை நோக்கி போயிட்டே இருக்கேன். ரீவே பண்ணலான்ட்டு நான் கிட்ட போயிட்டேன். சரி இப்போ நம்ம ரீவே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு எனிமி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வந்துன்னுக்கிறான். சரி நம்ம அந்த எனிமி அடிக்க வேணாம்னு சொல்கிறதுக்குள்ளே அவன் நம்ம அடிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி நம்ம ஒளிஞ்சிருந்தே இப்போ அடிக்கலாம்னு சொல்லிட்டு சரி நம்ம மெடிக்கெட் போகிற டைமில் அவன் சைடில் வந்துடுவான். சரி நம்ம எப்படியாவது அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணுவேன். இங்கேருந்து அச்சினே இருப்பான், அவன் அச்சு முச்சி போட்டு போயினே இருப்பான். அவன் இந்த பவரை யூஸ் பண்ணி அந்த க்ளோவெல்லாம் புல்லட் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த பவர் யூஸ் பண்ணி அவன் அடிச்சிட்டான். சரி நீங்களும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எதனா ஒரு வீடை உங்களுக்குன்னு செட் பண்ணிட்டு அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லூட்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் சர்வே பண்ணி நீங்கள் போய் அடிக்க முடியுதான் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.